பப்ளிக் எக்ஸாம் எழுத போற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் மனசுக்குள்ள இருக்க ஒரு ரொம்ப பெரிய கேள்வி, எக்ஸாம்ஸ்ல எப்படின்னா ஃபாஸ்டா எழுதுறது. இதுதானே. இந்த கேள்விக்கான விடைய இப்போ நான் உங்களுக்கு தரேன். சரியா? பட் அதுக்கு முன்னாடி நான் உங்கள ஒரு கேள்வி கேட்க போறேன். அந்த கேள்விக்கான பதில நீங்க எனக்கு தரத்துக்கு ட்ரை பண்ணுங்க. சோ அது என்ன கொஸ்டின் சார் அப்படின்னா, நீங்க என்ன பென் யூஸ் பண்றீங்க? ஓகே, உங்களுக்கு இருக்கிறதுல எந்த பென் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு? உங்க ஃப்ரெண்டுக்கு நீ இதுல எழுது சூப்பரா இருக்கும் அப்படின்னு ஒரு பென் சஜஸ்ட் பண்ணோம்னா, அது எந்த பென்னா இருக்கும் அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ எக்ஸாம்ஸ்ல சூப்பர் ஃபாஸ்டா எழுதணும். விஷயம் நமக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சார், எனக்கு ஆக்சுவலா எக்ஸாம்ல நிறைய கேள்விக்கு பதில்லாம் தெரியும். ஆனா பதில் தெரிஞ்சா கூட என்னால எழுத முடியல. ஆன்சர் எழுதுறதுக்குள்ள எனக்கு டைம் ஆயிடுது. ஓகே, நிறைய டைம்ல வந்து தெரிஞ்சு ஒரு 5 மார்க்கு, ஒரு 8 மார்க்கு, கட்டுரை, தமிழ்ல இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நான் விட்டுட்டு வந்துடுறேன்றது தான் இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். எல்லாருமே பேசிக்கா சொல்றத ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணணும். ஆனா இந்த பிராக்டிஸ்ல ஒரு 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து என்ன அப்படின்னா, டைம்டு ரைட்டிங் எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க எழுதும் போதே என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டைம்குள்ள நம்ம இதை எழுதி பார்த்துடணும். எப்போ? படிக்கும்போது. ஃபர்ஸ்ட் படிக்கிறீங்கல்ல, படிச்ச உடனேவே ஒரு பர்டிகுலர் டைம்குள்ள இதை எழுதி பார்த்துடணும்னு சொல்லி அந்த டைம்குள்ள முடிக்கிறமான அங்கேயே டெஸ்ட் பண்ணிடணும். இங்க ஒரு பிரச்சனை என்ன வரும்னா, நம்ம நிறைய நேரத்துல படிப்போம், எழுத மாட்டோம். மேத்ஸ்ல இருக்கிற சம்ம கூட கண்ணால தான் பார்ப்போம். ஏன்னா அப்படின்னா கம்மியான நேரத்துல என்னால நிறைய கொஸ்டின் படிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பிரச்சனை என்ன அதுல? அப்புறமா லேட்டரா நம்ம மறந்துடும். நம்ம பிரெயினுக்கும் நம்ம கை எழுதுதுல அதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. மசில் மெமரின்னு ஒரு சில விஷயம் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்படி ஒரு விஷயம் மசில் மெமரியில பதியணும் அப்படின்னா, நீ 2-3 வாட்டி எழுதி பார்த்தா மட்டும்தான் புரியும். இந்த மசில் மெமரியும் உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, ஒருவேளை நீங்க சைக்கிள் ஓட்டுவீங்க, வண்டி ஓட்டுவீங்கன்னா, நிறைய நேரத்துல என்ன கவனிச்சிருப்பீங்கன்னா, நீங்க ஒரு பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி போயிருப்பீங்க. எப்படி நம்ம ஓட்டிட்டு வந்தோம் அப்படின்னு யோசிச்சா மறந்துருக்கும். இவ்வளவு தூரம் எப்படி வந்தோன்றது அப்படி ஒரு மாதிரி அன்கான்சியஸாவே வந்திருப்போம். மசில் மெமரியிலே நம்ம அழகா வந்துரும். நம்ம கை நம்மளையும் மீறி போய் பிரேக்க போட்டுரும். நம்ம சொல்லி தான் பண்ணணும்னு இல்லை. எதிர வண்டி வந்தா கை தானா பிரேக்க போடும். இது மசில் மெமரின்னு சொல்லுவோம். அதை டெவலப் பண்றத நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா, டைம்டு ரைட்டிங் எக்ஸசைசஸ் அண்ட் டெய்லி ஜேர்னல்ஸ். அது என்ன டெய்லி ஜேர்னல்? ஒன்றும் இல்லை. நீங்க ஒரு நாளும் ஒரு கொஸ்டின் நீங்க எழுதி பார்க்கறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றத சும்மா ஒரு ரெக்கார்ட் மாதிரி எழுதிட்டு வாங்க. அப்படி எழுதும் போது அது உங்களுக்கு இன்னுமே நல்ல மோட்டிவேட்டிங்கா இருக்கும். அடுத்து, நீங்க எக்ஸாம்ல ஒரு ஆன்சரை எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு கிளியர் பிளான் ஒன்று நீங்க போட்டுக்கணும்ப்பா. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் 1 மார்க்கு, 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க். இந்த ஆர்டர்ல தான் நான் எழுத போறேன்னா, இதுல எக்காரணத்தை கொண்டும் மாறக்கூடாது. இல்ல நான் 5 மார்க் ஃபர்ஸ்ட் எழுத போறேன் சார் அப்படின்னா, அப்போ 5 மார்க்கு அதுல இருந்து நீங்க என்ன பிளான் பண்ணீங்களோ அந்த ஆர்டர் எக்காரணத்தை கொண்டும் எக்ஸாமுக்கு நடுவுல நீங்க பிளான் பண்ணதுல இருந்து டீவியேட் ஆகாதீங்க. புரியுதா? நீங்க டீவியேட்டே ஆகக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து, இம்ப்ரூவ் ஹேண்ட் ரைட்டிங் ஸ்பீடு. நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அடிக்கடி இந்த மாதிரி எழுதி பார்க்கும்போது ஸ்டாப் வச்சுலாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? அப்போ அதை ஸ்பீடாவும் எழுத பழகுங்க. வேகமா எழுதணும், ஆனா அது அழகாவும் இருக்கும். அதுக்கு நீங்க ஹேண்ட் ரைட்டிங் புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் எல்கேஜியா படிக்கிறேன், யூகேஜியா படிக்கிறேன் அப்படின்னு நீங்க கேட்க போறீங்கன்னா, பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்துட்டேன், உனக்கு ஃபுல் மார்க்ஸ் வேணும். மேக்ஸிமம் உன்னால எவ்வளவு மார்க் எடுக்கணுமோ அவ்வளவு மார்க் எடுக்கணும் இல்லையா? நம்ம எல்லார்கிட்டையும் ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டிய டைம் வந்தாச்சு. இந்த நேரத்துல நம்ம இப்படி எல்லாமா யோசிக்க போறோம்? லெட்ஸ் கோ அவுட் தேர். நம்ம மார்க்கை எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணுமோ எல்லாத்தையுமே ஒரு ஸ்டெப்பா அழகா எடுத்து வச்சு செய்வோம். அடுத்து, உங்களுடைய சிட்டிங் போஸ்டர். இப்போ நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த சிட்டிங் போஸ்டர் கரெக்டா இல்ல ரைட்டிங் போஸ்டர் வந்து கரெக்டா இல்லைன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீ எழுதும்போது பெஞ்சே ஷேக் ஆகும். உங்களில் ஒரு சில பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கும். நீங்க எழுதுவீங்க, எழுதும்போது நீங்க உட்காந்துருக்க பெஞ்சே ஷேக் ஆகும். அப்படின்னா உங்க ரைட்டிங் போஸ்டர், சிட்டிங் போஸ்டர் சரியில்லைன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ உங்களோட சிட்டிங் போஸ்டரும் சரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரைட்டிங் போஸ்டர், என்னது ரைட்டிங் போஸ்டர், ஓகே, அதுவுமே கரெக்டா இருக்கணும், கம்ஃபர்டபுளா இருக்கணும். சார், அப்ப நீங்களே ஒரு மெத்தட் சொல்றீங்க, நான் எக்ஸாக்டா எப்படி உட்காரணும், எப்படி பெண்ணு பிடிக்கணும் நீங்க சொல்லிடுங்கன்னா, இல்ல ஆக்சுவலா இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஆனா உங்களோட சிட்டிங் போஸ்டர் லாங் ஹவர்ஸ் நீங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்தாலும் உங்களால எழுதுற மாதிரி இருக்கணும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே போஸ்டர்ல உட்கார்ந்து எழுத மாட்டோம்.
ஃபர்ஸ்ட் இப்படி ஆரம்பிப்போம், இப்படி ஆரம்பிப்போம், மேல போய் படுத்துப்போம். எக்ஸாம் ஆரம்பிச்சதுலேருந்து முடியிற வரைக்கும் ஒரே போஸ்டர் தான் இருக்கணும். அதுல நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கணும். அதே மாரி தான் உங்க பெண்ண நீங்க எப்படி ஹோல்டு பண்றீங்க அப்படின்றதும். ஸோ இந்த பெண்ண பத்தி பேசும்போது தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நோட் மேக்கிங். நீங்க இப்பையில இருந்தே என்ன செய்யுங்க, படிக்கிறீங்க அப்படின்னா, இன்னுமே எக்ஸாமுக்கு தான் ஒரு 100 நாள் இருக்குல்ல. இப்பையில இருந்தே நீங்க படிக்கும்போதே நோட்ஸ் எடுத்து அந்த நோட்ஸ முடிஞ்ச அளவுக்கு அழகா எழுதுங்க. இதுல சோம்பேறித்தனம் படாத. இத நீ செஞ்சு தான் ஆகணும். சரியா? அண்ட் ஃபைனலா இப்ப நான் சொன்னது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா உங்களோட சிட்டிங் போஸ்டர் அண்ட் பென் ஹோல்டிங் போஸ்டர் இதெல்லாம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் சொன்ன மத்த டிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. அண்ட் இதுல பென் ரொம்ப பெரிய ஃபேக்டர். நீங்க இருக்கிறதுலயே உங்களுக்கு கம்ஃபர்டபிளான பென்ன தான் யூஸ் பண்ணணும். அகைன் ஒரு பென்னுடைய கம்ஃபர்ட்ன்றது பெர்சனுக்கு பெர்சன் மாறும். சரி எனக்கு ஒரு சஜஷன் வேணா சொல்லுங்க அப்படின்னா, அதுக்காக தான் இப்போ நான் உங்கள கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஓகே, இஃப் சம் ஆஃப் யூ ஃபீல் தட் சார் எனக்கு இந்த பென் சூப்பரா இருக்கு சார். இதுல எழுதுறேன் எனக்கு அழகா வருது. கையெழுத்தும் அழகா வருது. லுக்கும் நல்லா இருக்கு அப்படின்னா, என்னென்ன பென்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்களோ அத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன சஜஷன்ஸ் இருக்கு, என்ன கான்வர்சேஷன்ஸ் கமெண்ட்ஸ்ல நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்றேன். இன்னும் எக்ஸாம் ரிலேட்டடா பயங்கர யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ்ல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். யானியன் சார். அன்டில் தென் குட் பை ஃப்ரம் மீ.